ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு குழந்தையா கூப்பிட்டு நம்ம நண்பரை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு அதுலேருந்து ஒரு சில கேள்விகளை கேட்க போகிறோம். அது என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் குழந்தையை நம்ம கூப்பிடலாமா? வாங்க மோக்ஷிதா. நம்ம நண்பர் ஒருத்தர் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு அவர்கிட்ட ஒரு 2 கேள்வி மட்டும் கேட்டுருமா? எழுப்பி விட்ருமா அவனை? இவர் பேர் கிளிண்டனா? இங்க வந்து நின்னுக்க. இப்போ வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், சரியா? இந்தாங்க, இதை வச்சுக்கிட்டு நான் சொல்றது எந்த இடத்துல இருக்கும் உடம்புல அப்படின்றத நீங்க சொல்லணும், சரியா? கிட்னி எங்கம்மா இருக்கும்? கிட்னி இங்க இருக்கும். கிட்னி இங்க இருக்குமா? இங்கயா? நீ இங்க காட்டு. இந்த எலும்பு கூட்டுல வந்து கிட்னி எந்த இடத்துல இருக்குன்னு காட்டு. கிட்னி வந்து இங்க இருக்கும். கை தட்டுங்க. சூப்பரா சொன்னாப்ல. அதே மாதிரி நம்ம ஹார்ட் எங்கம்மா இருக்கும்? இதயம். கை தட்டுங்க. மூளை எங்கம்மா இருக்கும்? மூளை இங்க இருக்கு. யோசிக்குவோம் தானே, அது இப்படி ஹோம்வொர்க் கேட்டனா யோசி ஹோம்வொர்க் எல்லாம் இன்னும். அப்படியே வாங்க, அப்படியே வந்துருங்க, கை தட்டலாம். அருமை. அடுத்ததா வந்து நம்ம நண்பர்கிட்ட பேச போறவர் பேர் அத்விக். வாங்க அத்விக், வா. இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் ஒன்று பாட்டு போலான்னு வந்திருக்காரு. ஆமா, அவர்கிட்ட 2 வார்த்தை பேசிடுவோமா? ஹலோ தம்பி, முழிச்சு பாருங்க. ஓ ட்ரா ட்ரூ என்னடா எந்த ரியாக்ஷன் இல்ல மணிக்கா? என்னடா இது? எலும்பு. இது வெறும் எலும்பியா? சூப்புக்கு வைக்கிறதுக்கு ஆகும். நம்முடைய காது எங்க தம்பி இருக்குற? காது இங்க இருக்குமியா? கை தட்டுங்க. இது ஆணோட எலும்பு கூட பெண்ணோட எலும்பு கூட தம்பி? ஆண். எதை வச்சு கண்டுபிடிச்ச? கேல்னா கை குட்டியா இருக்கும். கேல்னா கை சிறுசா இருக்கு, இது கொஞ்சம் பெருசா இருக்கா, அதனாலதான் இதை ஆண் என்று கூறுகிறேன். கையை தட்டிருங்க. சரி தம்பி, இப்போ வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடுலாம் போய் உட்கார்ந்துருக்கும்லடா, குடலு அது வெளியே போற இடம்டா. அது எதுக்குள்ள இருக்கும் தெரியுதுக்குள்ள. அதான் கரெக்டா சொல்றோம்ல. கையை தட்டிருங்க. இது என்னமா சாப்பிடும்? என்ன சாப்பிடும்? அடிக்கடி நம்மளதான் சாப்பிடுமா? ஆமா, இப்ப பயங்கர பசியில இருக்கும் போல. நான் தள்ளி வந்துருக்குமா? சரி, வந்துட்டு ஒரு வாட்டி கை கொடுத்துட்டு போயிருமா. செகண்ட் ரைட். அடுத்து வந்து நம்ம நண்பரோட பேச போறது யார் அப்படின்னா ஆதவன். வாங்க ஆதவன். உங்க கிளாஸ் மிஸ் பேர் என்னடா? சங்ஷிதா மேம். இப்போ உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆமா, ஒரு சர்ப்ரைஸ்க்காக பெட்ஷீட் போட்டு மூடிட்டு உட்காந்துருக்காங்க. நான் இப்போ இதை திறந்த உடனே உங்க மிஸ்ஸுக்கு வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும். ஓகே மிஸ், முழிச்சிருக்கீங்களா? தூங்குறீங்களா மிஸ்? என்னடா மிஸ் முத்தம் கொடுக்க சொன்னா குத்துற? இதெல்லாம் பார்த்தா பயமே இல்ல. இப்போ பயமே இல்லையா? இந்தாங்க ரைட்டு. இந்த இதுக்கு கை கொடுத்துக்க. ஆமா, இது எனக்கு ஒரு டவுட் இருக்கு தம்பி. இது ஒரு ஆணா இல்ல ஒரு பெண்ணா? பெண்ணு மாதிரி தான் தெரியுது. எதை வச்சு தெரியுது நீ அப்படி பெண்ணு மாதிரி நினைக்கிற? ஃபர்ஸ்ட் அது மூடி இருந்தீங்க தெரியல எனக்கு. இப்ப டப்புன்னு ஓபன் பண்ண உடனே அது பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. முதல்ல மூடி வச்சிருந்தா எங்களுக்கு தெரியல, அப்படிதானே? சரிப்பா, இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா டாக்டர்கிட்ட போனா எங்க ஊசி போடுவாரு? இங்க போடுவாங்கல்ல. இப்ப இதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எங்கம்மா ஊசி போடுறது? இங்க ஊசி போடுறது. இதான் பட்டாக்ஸ். ஓ, இதான் பட்டாக்ஸுக்கு தான் போடணும். கை தட்டிடுங்க. அருமை. சரி, போகும்போது எடுத்துட்டு போறியா வீட்டுக்கு? பயமாகுது. எடுத்துட்டு போனா ராத்திரிக்கா உயிரோட மாறிடுமா? இவன் எந்த படத்துல பார்த்தான்னு தெரியலையே. சரி, இதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு போய் தம்பி. என்ன பேர் வைக்கலாம்? தமிழ்ல ஒரு பேர் வைக்கணும். வை. சீமான் வச்சிடுறேன். இதுக்கு அப்படிதான் தெரியுது எனக்கு. உங்க அப்பா பேர் என்ன சொன்ன? உங்க டேடியோட பேர் என்ன, அதை மட்டும் சொல்லு. இருங்க கேட்டு
அதுக்குள்ள பேரை மறந்துட்டா போல் இருக்கு. ஸ்ரீதர். ஸ்ரீதர், அழகா சொன்னா. கை தட்டிடுங்க. ரைட்டு. ஓகே, அடுத்து வரப்போறது யார் அப்படின்னா டாக்டர் கேசவ். இன்னும் அந்த டாக்டர் இன்ஜெக்ஷனோட சுத்திட்டு இருக்கேன் பாருங்க. ஐயோ, நீ பாக்குறதுக்காக நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு தம்பி. இந்த பாரு, உள்ளத பெட்ஷீட்டை ஒழிச்சுக்கிட்டு கேசவ வர சொல்லுங்க, நான் அப்புறமா ஓபன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓபன் பண்ணிடுமா? என்னடா கொஞ்சம் கூட பயம் இல்லையா? ஏய், ஒரு வயசானவரை இந்த இப்படியே போட்டு ஆட விடுவேன் நீ? ஏன் பயப்படலையா? ஒரு டாக்டர் இருக்கிறதுனால அதெல்லாம் பார்த்து என்ன இன்ஜெக்ஷன் போடுற பாருங்க. ஏற்கனவே நீ போட்ட ஊசியில தான் அவர் இந்த கண்டிஷனுக்கு ஆயிருக்காரு. இருறா ஒரு 5 நிமிஷத்துக்கு அவர் உயிரோட இருக்க விடுறா. காட்டு எங்கடா இருக்கும்? காட்டு இங்கேயா? இங்க தானே? ஆமா அம்மா, உங்க பையன் டாக்டர் ஆயிடுவாம்மா. சரியா? இதயம் இங்க தான் இருக்கா. இருடா, அத்துக்கூடாடா, கொஞ்சம் இருடா. இன்னொரு ஆள் வர வேண்டியிருக்கு. எங்க வா டாக்டர். ஆமா, டாக்டர் வந்த வேகத்துல திரும்பிட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கிறதுனால அவர் அடுத்த எலும்பு கூட ரெடி பண்றதுக்காக போயிருக்காரு. அடுத்து வரப்போறது யார் அப்படின்னா ஹன்சிகா என்ற அன்னப்பறவை. வாங்க. சரிம்மா, உன்னுடைய கிளைண்ட் ஒருத்தருமா ரொம்ப நாளா உன்னை தேடிட்டு இருக்காரு. நிறைய வாய்தா வாங்கி பயங்கரமா மன கஷ்டத்துக்குள்ளாகி இப்போ உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காருமா. சரியா? அவரை பாத்துருமா? என்னம்மா, உன்னால் பாதிக்கப்பட்டவர் அம்மா இவரு. வாமா. இப்போ இதுதான் நம்ம மனித பாடி. இதுல இதயம் எங்கம்மா இருக்கும்? காட்டுங்க. எங்களை ரைட் சைடுல இருக்குமா லெஃப்ட் சைடுல இருக்குமான்னு கேட்க. ரெண்டு சைடுல இருக்குமா? இந்த பக்கம் பாதி, இந்த பக்கம் பாதி. சரி, கிட்னி எங்கம்மா இருக்கும்? கிட்னி எங்க தான் இருக்குமா? வால் எங்கம்மா இருக்கும்? வால் பின்னாடி இருக்கும். சரி, மனுஷனுக்கு நீ வால் இருக்கிறத பார்த்துருக்க. ஒரு சிலர் மனசு ரொம்ப வலிக்குது அப்படிலாம் சொல்றாங்களம்மா. ஏன் மனசு வலிக்குது? ரொம்ப வலிக்குது. என்னது? இங்க இருந்து அடிச்சா வலிக்குமா? ஆமா, மனசு ஏன் வலிக்குது அப்படின்னா நல்லா பொழிச்சுட்டு 4 அரை விட்டோம்னா மனசு கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். என்னம்மா? அருமையான கேள்வி, அருமையான பதில். ஓகே, சிறப்பு.